Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்குறது part 2 வீடியோ chapter 2 2 mark and 3 marks slow learnersக்கு உள்ளது ஒரு PDF வச்சு உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. என்ன வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சம்மந்தம் உனக்கு எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே குட். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கோ. நம்ம செகண்ட் யூனிட்டு 15th சம்லேருந்து ஆரம்பிக்குது. செகண்ட் யூனிட் பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்றதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே குட். நெக்ஸ்ட்டு இதை ரியல் பார்ட் தனியாக எடுத்து எழுதணும்னா ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதையில் ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதணும். இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதணும்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னு எழுதணும்னா ஒய்யை மட்டும்தான் எழுதணும், ஐயை எழுதக்கூடாது. அந்த ஐன்றது காட்டி கொடுக்குறது ஐடென்டிஃபிகேஷன். நான் வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் ஐ அந்த இது. ஓகே குட். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா we know that அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? -1. அப்போ ஐ பவர் 4 என்ன ஆகும்? +1 ஆயிரும். ஐ பவர் 8 என்ன ஆகும்? +1 ஆயிரும். ஐ பவர் 16 என்ன ஆகும்? +1 ஆயிரும். புரியுதா சொல்கிறது? 4 உடைய மல்டிபிள் ஆஃப் 4 ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். சரி, அப்போ ஐ கியூப் என்ன சார் ஆகும்? ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதணும். ஐ ஸ்கொயர் -1 இன்ட்டு ஐ, அப்போ என்ன வந்துருச்சு? -ஐன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ கவனமாக செய்யணும். ஐ கியூப் அப்படின்னா ஐ பவர் 3 அப்படின்னா என்ன வருது? -i அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீ தெரிஞ்சிருக்க வேண்டியது ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்ற கான்செப்டும் ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1ன்ற கான்செப்ட் வச்சு தான் இந்த 15th சம்மு, 16th சம்மு, 17th சம்மு, 18th சம்மு இதெல்லாம் மூவ் ஆகும். ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்து சிம்பிளிஃபைன்னு கேட்டால் இந்த மேலே உள்ள பவரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாரு. 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வரல, எக்ஸாக்ட்லியாக டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது 1 ஆயிரும். 0 வந்துச்சு, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்ட்லியாக டிவைட் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சு? 1ன்னு வந்துடும். சரியா? ரைட்டு. இதில் என்ன ஆகுதுன்னு பாரு, 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் என்ன வருது? 2. அப்போ இது வந்து 1ன்னு கொண்டு போயிடலாம். இது ஐ ஸ்கொயர்னு தனியாக வச்சுக்கிட்டா -1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இது 1, இது -1, என்ன ஆயிரும்? ஆன்சரு 0. புரியுதா சொல்கிறது? 4ஆல் டிவைட் பண்ணி பாரு, எக்ஸாக்ட்லியாக டிவைட் ஆயிடுச்சுன்னா 1 அதுக்கு ஆன்சரு. மிச்சம் ரிமைண்டர் இருந்தால் பக்கத்தில் போட்டு கொண்டு போகணும், அவ்வளோதான். 2018 2016ன்றது எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 4. தென் ரிமைண்டர் வந்து 2, அதை தான் ஐ ஸ்கொயர்னு பக்கத்தில் பிரிச்சுருக்கோம் மல்டிப்ளையில். அப்போ அது 2016 அப்படின்றது 1ன்னு ஆயிரும், ஏன்னா எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 4ன்றனால. இன்ட்டு ஐ ஸ்கொயர் வந்து -1. அப்போ 1 × -1 -1. ஏற்கனவே அந்த ஐ பவர் -1924க்கு ஆன்சர் என்ன வருது? 1. அது எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 4, அதனால் 1. அப்போ 1 -1 செப்பரேட் பண்ணல, ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இது சம்மேஷன் 1 ஈக்குவல் டு 12 ஐ பவர் n. எண்ணுக்கு பதிலாக 1 2 3 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி 12 வரைக்கும் போட்டு ஆட் பண்ணி என்ன வரும்னு சொல்ல சொல்கிறான். ஐ ஸ்கொயர், ஐ கியூப், ஐ பவர் 4 இப்படியே சொல்கிறாங்க. இது ஒரு செட் ஆஃப் நம்பர். இதே மாதிரி 3 டைம்ஸ் வரும், ஒரு 3 டைம்ஸ் வரும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டுபிடிச்சலாம். ஐ அப்படி இருக்கட்டும். ஐ ஸ்கொயர் என்ன வந்துடும்? -1. ஐ கியூப் என்ன வரும்? -i வரும். ஐ ஸ்கொயர் என்ன வந்துடும்? +1 வந்துடும். புரியுதா? அப்போ +1 -1 கேன்சல், +i -i கேன்சல், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஏன்னா 3 12 வரைக்கும் தானே. இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள். அப்போ 3மே 0 0ன்னு சொல்கிறனால எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சம்மு 17th சம். அதே மாதிரி தான் பார்த்து பொறுமையாக செய். ஐ வந்து 1 to 10, சாரி n வந்து 1 to 10. ஆனால் இது எப்படி இருக்குது பார்த்துக்க. ஐ பவர் n இன்ட்டு ஐ பவர் 15 பிரிச்சுக்கலாம்டா தம்பி. ஐ பவர் n இன்ட்டு என்னது பிரிச்சுக்கலாம்? ஐ பவர் 15 பிரிச்சுக்கிட்டோம்னா ரெண்டே மேலே பவர் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஐ பவர் 50க்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு தனியாக பார்த்துக்கோ. ஐ பவர் 50க்கு வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு, சரியா, மிச்சம் 2 வரும். ஐ ஸ்கொயர் வந்து -1 வந்துடும் இதுக்கு ஆன்சர் மல்டிப்ளையில். இது ஐ பவர் எண்ணுக்கு என்ன வரும் அப்படின்றத போட்டு பார்க்கணும். எதில் 1 2 3 ஆட் பண்ணணும். அது சம் ஆஃப்னு சொல்லி இப்படி வந்து நிற்கும், இங்கிட்டு -1 நிற்கும். எதுக்கு? ஐ பவர் 50க்கு. ஓகே புரியுதா? ரைட். இப்போ இது ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டெப்பு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அடுத்த 4 ஸ்டெப் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? ஐ பவர் 8 இருக்கும், ஐ பவர் 9 இருக்கும்.
ஐ பவர் 8ன்றது 4 மல்டிபிள் ஆஃப் 4 சரியா. அப்போ 1 அடுத்து என்ன ஆகும், இது ஐ 4ன்னு மிச்சம் ஒன்று ஐ வரும்ல, அப்போ ஐ வந்துடும். அப்போ இது வந்து என்ன வருது ஆன்சரில், ஐ பவர் 4 1, ஐ பவர் 9 8 இன்ட்டு ஐன்னு வரும்ல, அப்போ 1 இன்ட்டு ஐ இது இப்படி வந்துருச்சு. இங்கே என்ன வருது -1. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -1 - ஐ அப்படின்னு ஆன்சர் வரணும். கரெக்டானு பாரு, எங்கே இருக்குது ஆன்சரு, இங்கே இருக்குது. அப்படியே வர்றேன், வரையில் என்ன வருது -1 ப்ளஸ் ஐன்னு வருது, +1 வருது, -1 +1 வருது. அப்போ பார்த்து பொறுமையாக செய். ஏன்னா இங்கே 1லேருந்து 4 4லேருந்து 8 சரியா தம்பி, சாரி இங்கே 9 வரும்டா, இங்கே 10 வரும்டா தம்பி, தெரியுதா சொல்கிறது. அப்போ இது 5000 10ன்றது I² என்ன வந்துடும் -1 வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் +1 - ஐ +1 - ஐ கரெக்ட், வெரி குட். நான் 8 வரைக்கும் எடுக்கணும்ல, நான் தப்பாக எடுத்துட்டேன்ல. ஐ வந்து நம்பர் கொடுக்கல, எண்ணுக்கு 10 வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்கு. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு 4 வந்து 0, செகண்ட் 4 0னா 8 வரைக்கும் 0 ஆயிரும் சம்மேஷனு. அடுத்து 9க்கு 10க்கு தானே பார்க்கணும். 9க்கு வந்து என்ன வந்துடும் ஐன்னு வந்துடும், 10க்கு வந்து I² வந்துடும், -1 வந்துடும். அப்போ உள்ள ஏற்கனவே வெளியில் ஒரு I50க்கு ஒரு -1 இருக்குது, மல்டிப்ளை பண்ணையில் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே குட், பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அடுத்து I பவர் 59 ப்ளஸ் I பவர் 1/59 இருக்குது. ஓகே, I பவர் 59 இருக்கிட்ட மேலே I பவர் 15 +59 மேலே கொண்டு போனால் -59 ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதை வந்து நீ வந்து எப்பயும் போல தான் டிவைட் பண்ணு, எதால் 4ஆல் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணிட்டா ரிமைண்டர் வந்து 3 வருது. இதில் ரிமைண்டர் என்ன வருது -3 வருது. ஓகே, அப்போ I பவர் 3 I² இன்ட்டு ஐ தானே, -ஐன்னு வந்துடும். இதுக்கு மைனஸ் இருக்கனால +ஐன்னு வரும். அவ்வளோ I பவர் 3னா -8 தம்பி, I பவர் -3னா +8 தம்பி, மறந்துடாது. அப்படி ஆப்போசிட்டில் யோசிச்சுக்க. வெரி குட். அப்போ அது ரெண்டையும் கூட்டையில் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சம்மு, இது வேறு மெத்தட்ஸ் 19 20 இது ரெண்டையும் மினிமைஸ் பண்ணி இதையும் மினிமைஸ் பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா x + i ஃபார்ம்னு சொல்கிறோம்ல, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதுக்கு இன்னொரு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். போலார் ஃபார்ம்ன்றது வேறு, சரியா சொல்கிறது, அதனால் பார்த்துக்கோ. ரைட். இப்போ இதை ஒரு பார்ட்டை எடுத்து 1 + i/1 - ஐன்னு எடுத்து இன்ட்டு கான்ஜுகேட் போட்டு கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே வரணும். தான் செஞ்சுக்கிட்டே வந்தால் இதுக்கு ஆன்சர் ஐன்னு வருது இதுக்கு. அப்போ I பவர் 3 அதுக்கு ஆன்சர் இருந்தால் I பவர் 3 போட்டாங்க பாரு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரையில் இதுக்கு ஆன்சர் வந்து -ஐ வருது. அப்போ -I பவர் 3. அப்போ I பவர் 3 ஒன்று ஏற்கனவே சொன்னது தான் -ஐ, புரியுதா. இந்த மைனஸ் வெளியில் இருக்குது, அது இருந்துட்டு போகுது. I பவர் -3 தான் -I பவர் 3ன்றது என்ன ஐ சொல்லியிருக்கோம் +i. ஆனால் இங்கே வெளியில் என்ன இருக்குது மைனஸ், அப்போ -i அப்படின்னு அர்த்தம். I பவர் -3 அப்படின்றது ஒன்று தான், -i ஹோல் பவர் 3ன்றது ஒன்று தான். புரியுதா சொல்கிறது, ரெண்டு ஒன்று தான். அதுக்கு ரெண்டுக்குமே ஆன்சரு +i தான். அதை பார்த்துக்கோ. அங்கே இப்போ ஃபார்முலாவில் ஒரு நடுவில் ஒரு மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் இங்கே போட்டிருக்காங்க, சரியா. ரைட். அப்போ -2i அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ண சொல்லிவிட்டு இதுலேயே வந்து -2iன்னு எழுதியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இப்படி எழுதணும். இன்னமும் என்ன பார்ட்டி இல்லை, இதில் ரியல் பார்ட்டி இல்லை, மைனஸ் என்ன எழுதணும் இமேஜினரி பார்ட்னு எழுதி ஆன்சர் முடிக்கணும். ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்னு சேர்த்து காமிச்சா தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். -2iன்னு காட்டுறத விட 0 - 2iன்னு காட்டுறது நல்லது. நெக்ஸ்ட்டு அதே தான் x + i1 ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்டிருக்கு. இந்த இது மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதுக்கு பேர் ரியல் பார்ட்டு, இதுக்கு பேர் இமேஜினரி பார்ட், சரியா சொல்கிறது. ஐயை முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம், உன்னுடைய விருப்பம், பார்த்துக்கோ. ரைட். இப்போ இதை கான்ஜுகேட் எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த பார்ட்டுக்கு பேர் ரியல் பார்ட்டு, இந்த பார்ட்டுக்கு பேர் இமேஜினரி பார்ட், அவ்வளோதான். ஓகே குட். இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு தம்பி டிஸ்டன்ஸ், அந்த மாடுலஸ் வேல்யூ வச்சு செய்கிறது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = x + iy அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா √(x² + y²)ன்னு சொல்லுவாங்கடா தம்பி. x² + y² அப்படின்றதான் இது மாடுலஸ் வேல்யூ x + iy. சரி, புரியுதா மாடுலஸ் வேல்யூ. அப்போ இந்த 21 22 இது ரெண்டும் ஒரே மெத்தட்ஸ். இது தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ≤ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தனியாக ஆட் பண்ணணும். ஓகேயா, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தனியாக சப்ராக்ட் பண்ணணும். பட் சப்ராக்ட் பண்ணுற இடத்துல இன்னொரு மாடுலஸ் போட்டுக்க. ஏன்னா இது சப்போஸ் இது நெகட்டிவ் வந்தால் நம்ம எதாக மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். அதனால் இது மாடுலஸ் போட்டுக்கிறணும். நான் எழுதுன புரியுதா. இது சேர்த்து எழுதியிருந்தேன், செப்பரேட் பண்ணியிருந்தேன், மைனஸ் போட்டிருந்தேன், ஹோல் மாடுலஸ் போட்டுக்க.
இதை பேஸ் பண்ணி தான் இந்த இருக்குது கணக்கு. அப்போ இந்த கணக்கு இருக்குல்ல, இதை ரெண்டாக பிரிக்கணும். இசட்னு பிரிச்சுட்டு ப்ளஸ் இப்படி பிரிச்சுக்கிறணும். 3 + 4i அப்படின்னு பிரிக்கணும். இந்த இடத்துக்கு போகலாம். Z1 Z2 அப்படின்ட்டு இந்த பிரிச்சிருக்கு பாரு. அப்போ இதை இங்கிட்டு தனியாக பிரிக்கையில் இந்த பிரிச்சுட்டேன் பாரு. இந்த பிரிச்சிருக்கேன்னா இங்கிட்டு பிரிக்கையில் கணக்கில் என்ன வரும்? மைனஸ் வரும், ஹோல் மாடுலஸ் வரும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இசட் மாடுலஸ் இசட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 2 போட்டுருவேன். இது மாடுலஸ் போட்டிருக்கனால இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தீங்கன்னா 9 + 16, ரூட் எடுத்து 25, வெளியே எடுத்தால் என்னது? 5. அப்போ 5 + 2 என்ன வந்துடும்? 7. இந்த வந்துருச்சு பாரு. 5 + 2 7. இங்கிட்டு வரையில் அதே மாதிரி இசட்டுக்கு மாடுலஸ் இசட்டுக்கு 2 இருக்குது. இதுக்கு இங்கிட்டு ரூட் எடுத்தோம்னா 5 வரும், -5. அப்போ கழிச்சோம்னா -3 வரும். ஆனால் மாடுலஸ் இருக்கனால என்ன ஆயிடுச்சு? +3 ஆயிடுச்சு. கணக்கு ஓவர். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. போலார் ஃபார்ம்னு ஒன்று கேட்பாங்க. போலார் ஃபார்ம்ன்றது Z = R cos θ + I sin θன்னு சொல்லுவாங்க. இதில் ஆர்ன்றது மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொல்லிட்டு √(x² + y²) சொல்லி மட்டு கண்டுபிடிக்கிறது, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது, என்ன அளவு கண்டுபிடிக்கிறது. புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா = tan inverse y/x சொல்லி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கண்டுபிடிப்பாங்க. வீச்சுன்னு சொல்லுவாங்க. இது மட்டு, இது வீச்சு. அந்த ஆல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு தான் தீட்டாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. தீட்டா கன்வெர்ட் பண்ணையில் தான் 4 குவாட்ரண்ட்டு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா = ஆல்ஃபா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், தீட்டா = -α ஃபோர்த்து குவாட்ரண்ட், தீட்டா = π-α செகண்ட் குவாட்ரண்ட், தீட்டா = α - φ தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் இந்த டேன் இன்வெர்ஸுக்கு என்ன வருதோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சம்மு ப்ளஸ் நம்பராக மைனஸ் நம்பராக எந்த குவாட்ரண்ட்டில் வரும், பாயிண்ட்டு 2 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இதை நோட் பண்ணி ஆல்ஃபாவுக்கு பதிலாக போட்டு நம்ம ஆன்சர் எடுக்கணும். புரியுதா? நிதானமாக அதுக்கு ஒரு மாடல் எடுத்து செஞ்சுவார். போலார் ஃபார்முக்கு சின்ன கணக்கு கேட்டாலும் கேட்பாங்க, ரைட் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேக்னிடியூடு கேட்பாங்க, வெறும் கேட்டால் கூட செய்யணும், ரூட்டாகவும் போட்டு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு இதே இதில் ஸ்கொயர் ரூட்னு சொல்லி ஒரு சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக ஒரு இதில் பார்த்து நம்ம இதை ரப் பண்ணிக்கிறேன். குட். இப்போ நல்லா கவனித்து பாரு. 23, 24, 25, 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டாலே இங்கே சொல்கிறத கவனி அப்படின்னா ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் A + IBன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் டு +or - புரியுதா? ஹோல் ப்ராக்கெட், ஒரு ஹோல் ரூட் நான் எழுதுகிற மாதிரி எழுது, by 2 சரியா? மாடுலஸ் இசட் ப்ளஸ் A - A அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன செஞ்சோமோ அதே மாதிரி எழுதணும். என்ன சார் கேப் விட்ருக்கீங்க இடையில அப்படின்னா அதில் +or - சொல்லி எழுதுவாங்க. +or - IB/|B அப்படின்னு எழுதுவாங்க. அதை நம்ம ஷார்ட்டாக எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்க சொல்கிறத, நல்லா கவனிச்சுக்க அப்படின்னா இந்த பியில் என்ன வருதோ, பிக்கு கோஎஃபிஷியன்ட் பிக்கு ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே சிம்பிளை போட்டுக்க. புரியுதா சொல்கிறது? பிக்கு என்ன வருதோ தகுந்தாப்பில் போட்டுக்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இதுதான் கொஸ்டின். இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க சாரு, இந்த எழுதியிருக்கோம். இதில் ப்ளஸ் வருது நடுவில். அப்போ பிக்கு +3 தானே, A 4, B என்னது +3. அப்போ ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸை போட்டு செஞ்சிரு. அதுக்கு இடையில மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்க தெரியுமில்ல உனக்கு. ஏன்றது இதை எடுத்து எழுதிடுவேன், பின்றது எடுத்து எழுதிடுவேன், 2 போட்டுற. மாடுலஸ் இசட் தெரியாதா? இசட் = 4 + 3a எழுதிட்டு 2 சைடு மாடுலஸ் போட்டிங்கன்னா இது ரூட் ஆஃப் போட்டு 16 + 9 = 25 எழுதி என்ன வந்துடும்? 5. அதான் மாடுலஸ். அதே மாதிரி இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஒரு இசட்டுக்கு 36 + 64 100 வெளியே எடுத்தால் என்ன வந்துடும்? 10. அவ்வளோதான். பாரு 10 போட்டிருப்பாங்க. இந்த இருக்குது சிம்பிள். தெரியுதா சொல்கிறது? பொறுமையாக செஞ்சுக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸ்கொயர் ரூட் எதிர்பார்க்கலாம், அதனால் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இதில் தம்பி ட்ரையாங்குலர் இனிக்வாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ட்ரையாங்குலர் இனிக்வாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? புரியுதா? இனிக்வாலிட்டின்னு மறந்துடாத. மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 ≤ மாடுலஸ் Z1 + மாடுலஸ் Z2 அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
எதிர்பார்க்கலாம். இதை வந்து டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு பொறுமையாக செஞ்சு பழகிக்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதனால் சொல்கிறேன். இதுக்கு அர்த்தங்கள்லாம் புரியணும். இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து இசட் பார்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோம்னா அவருடைய கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பை ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணையில் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும், மாடுலஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். புரிஞ்சுக்கிறணும் எப்படி சார் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல புரியுதா? அந்த இதுக்கு அர்த்தம் இது. அதே மாதிரி தான் ஒரு இசட்டையும் இசட் பாரையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். கூட்டினோம்னா இது அடிபட்டு போயிடும். 2 ரியல் பார்ட் ஆஃப்னு கிடைக்கும். இதில் வந்து 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு கிடைக்கும். சரியா சொல்கிறது? மைனஸ் பண்ணோம்னா இமேஜினரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட்னா இசட் பார்னா என்ன, அல்லது இசட் ஈக்குவல் டு இசட் பார்னா என்ன அப்படின்னு தெரியணும். பாசிட்டிவில் வந்துருந்துச்சுன்னா பியூர்லி ரியல். பியூர்லி ரியல்னால் இமேஜினரி வந்து 0 ஆயிரும். இமேஜினரி 0 ஆகும்னா ஒய் 0 ஆயிரும். இப்படி யோசிக்கணும். இது வந்து பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரி. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஒய் ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஆன்சர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்படி கேட்பாங்க, உண்மையிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோ. அதே மாதிரி யூலர்ஸ் தியரம் சொல்கிறது இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு அர்த்தம். இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆங்கிள் வந்து ஒரு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். இது ஆறு, இது ஆங்கிள், இது ஒய், இது எக்ஸு. இதுதான் பின்றது போலார் ஃபார்முக்குள்ளது. எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கலாம். இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுக்கு வந்து காஸ் தீட்டா தான், ஒய்க்கு வந்து சைன் தீட்டா தான். இதுதான் போலார் ஃபார்முக்குள்ள படம் டயக்ராமு. இ பவர் ஐ தீட்டா அப்படின்றது வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு அர்த்தம். ஐ சைன் தீட்டான்னு அர்த்தம். மைனஸ்னால் இங்கே மைனஸ் வந்துடும். அதே மாதிரி இ பவர் ஐ என் தீட்டா அப்படின்னா காஸ் என் தீட்டா, யூலர்ஸ் தியரம்டா, என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ சைன் என் தீட்டான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் 3 தீட்டானா 3 தீட்டா வரும். மைனஸ் இருந்தால் நடுவில் மைனஸ் வரும். புரியுதா சொல்கிறது? அப்போ நீ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, நிதானமாக ஹேண்டில் பண்ணு, யோசிச்சு செய் கணக்குகளை. கான்செப்ட் ரொம்ப முக்கியம்டா. டஃப்பாக இருக்குது கொஸ்டின்லாம், அதனால தான் சொல்கிறேன். அதை பார்த்து நிதானமாக செய். 2 போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த 2 போலார் ஃபார்முடைய ஆர்கியூமெண்ட்டை ஆட் பண்ணால் போதும். அதோடய ஆர்கியூமெண்ட் ஆட் பண்ணால் போதும். காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 இருக்குது. காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2 இருந்தால் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 எழுதணும். இது போலார் ஃபார்முக்குள்ளது டிமாயர்ஸ் ரூல் அப்படின்றது. சரியா சொல்கிறது? யூலர்ஸ் ஃபார்முலான்றது இ பவர் ஐ தீட்டான்னு வச்சு செய்கிறதா தம்பி. இது வந்து டிமாயர்ஸ் ரூல் அப்படின்றது வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எம் உள்ளே வரும், ஆங்கிளில் வரும். காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டான்னு எழுதலாம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. அதே மாதிரி ஃபைண்டு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு ஒன்று வரும். ஃபைண்டு சொல்கிறதெல்லாம் நான் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ. திருப்பி ரிப்ளை பண்ணி பொறுமையாக நிதானமாக கேட்டுக்க, நோட்ஸ் எடுத்துக்க, ஹிண்ட்ஸ் எடுத்துக்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா சொல்கிறது? அதுலேயும் நம்ம இன்னும் இருக்குது, கஷ்டமான கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை படிக்கிற ஆள் கூடிய சேர்றக்காண்டி சொல்கிறேன். ஃபைண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுன்னு சொன்னேன் உன்ட்ட, இது அது என்ன, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, 4th ரூட் ஆஃப் யூனிட்டி, 6th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/3ன்னு எடுத்து ஆரம்பிக்கணும். கியூப் ரூட்டு 4th ரூட்னா 1/4, 6th ரூட்னா 1/6. இப்போ 1க்கு பதிலாக போலார் ஃபார்ம் அமைக்கணும். காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 அப்படின்ட்டு 1/3. அடுத்து 2k பை சேர்க்கணும். நான் இருக்கான்னு பாரு. அப்புறம் 1/3 உள்ளே இறக்கி விடணும். சரியா சொல்கிறது? அப்புறம் கேக்கு வேல்யூ கொடுக்கணும். 0, 1, 2 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 1 ஒமேகா ஸ்கொயரும் கிடைக்கும். இதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. 1 ஒமேகா ஸ்கொயர். இது 3 சம் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆட் பண்ணிட்டாலும் சரி, 0 ப்ராடக்ட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆட் பண்ணோம்னா 1. இதெல்லாம் ஹிண்ட்டில் கேட்பாங்க. திருப்பி ரீகால் பண்ணிக்க, ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் 4th ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 -1 ஐ மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாரு, எவ்வளோ ஆட் பண்ணி பாரு, 0 வந்துடும். சம் ஆஃப் அந்த 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. ப்ராடக்ட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன பாரு, 1 வரும். +1 -1 கேன்சல் பண்ணிடு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் -1 மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? +1. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். கேட்பாங்க சம் ஆஃப் அந்த ரூட்ஸோட இது என்ன, ப்ராடக்ட் என்ன அப்படின்லாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. காதில் நல்லா வாங்கிக்க, தகுந்தாப்பில் செஞ்சுக்க. ஓகே, குட்.
நான் இதை ரஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தள்ளிண்டு நீ என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக கேதர் பண்ணிக்க. திருப்பி அந்த வீடியோ பார்க்கையில் அதிலேருந்து நீ எடுத்து எழுதிக்க. ஹிண்ட்டு மாதிரி ஒரு பேப்பரை வச்சு எடுத்து எழுதிக்க. கேட்பாங்க சரியா சொல்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செய். சரி, ரஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு நம்ம 5th பேஜ் பார்ப்போம். ஓகே, ரைட். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் யூனிட் தான். இந்த ஒன்று கொடுத்துருக்கு sin π/6 + cos π/6 whole power 18. இதுக்கு பேர் போலார் ஃபார்ம் இல்லை. போலார் ஃபார்ம்ன்றது உன்ட்ட சொல்லியிருக்கேன். z = r, ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா வரணும், ஐ சைன் தீட்டா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்றது. அப்போ இதில் சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம ஐயை வெளியெடுத்தால் நம்ம ரிவர்ஸில் திரும்பிடும். எப்பயுமே கொஞ்சம் கவனிச்சிக்க. அதாவது சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான் இருக்குன்னு வச்சுக்கவேன். இதில் ஐயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா திரும்பிடும். காஸ் தீட்டா இங்கே சைன் தீட்டா வந்துடும், ஐயும் வந்துடும். ஆனால் இங்கனக்குள்ளே சைன் என்ன வரும் அப்படின்னா மைனஸ். அதுதான் இங்கே முக்கியம். எப்படி சார் அப்படின்னா இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவேன், ஐ காஸ் தீட்டா வந்துடும். இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ் ஐ ஸ்கொயர் என்ன வந்துடும். நல்லா கவனித்து பார்த்துக்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் -1, இந்த மைனஸோட சேர்ந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்குள்ளே சேஞ்ச் ஆகும் சைன். அது மாதிரி இதில் கான்செப்டில் ஐயை வெளியெடுத்தோம்னா, ஐயை வெளியெடுத்துட்டா 18ஓட சேர்ந்து வரும். உள்ளே என்ன ஆகும்னா காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6ன்னு வரணும். உள்ள சைன் சேஞ்ச் ஆகும் சொன்னல, ஹோல் பவர் 18. இப்போ இது ஐ பவர் 18 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பவர் 4 × 4 போடலாம் 16, அது 1 ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது ஐ ஸ்கொயரு. அப்போ இதுக்கு வந்து -1 வருது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில். ரைட், இருக்கட்டும். இப்போ இதை கொண்டு 18 போட்டிங்கன்னா உள்ளே அடுத்த ஸ்டெப்பில் இறக்கணும்னா அதுதான் செஞ்சுருப்பாங்க. அடித்தா 3π வரும். அப்போ நீ ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், sin π 0, sin 2π 0, sin 3π 0, sin any π 0டா. சைனுக்கு எண்ணுக்கு மதிப்பு கொடுக்க 0 ஆகிட்டே இருக்கும். சேம் டைம் cos π -1, cos 2π +1, cos 3π -1. சரியா சொல்கிறது. அடுத்து cos 4π +1. அப்போ ஆட் நம்பருக்கு ஃபுல்லாக -1 வருது, ஈவன் நம்பருக்கு ஃபுல்லாக என்ன ஒன்று ஆகுது +1 ஆகுது. அப்போ நம்ம எழுதையில் cos nπ = -1 ஹோல் பவர் n அப்படின்றது ஜென்ரலாக ஃபார்முலா எழுதுவாங்க. இதில் ஒன்றுக்கு இந்த இடத்துல 1 போட்டினா -1 கிடைக்கும், 2 போட்டினா எண்ணுக்கு பதிலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த எண்ணுக்கு பதிலாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட் ஈவன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இது cos 3π -1, sin any π 0. ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு -1 இருக்குது. இதுவும் கூட்டினா என்ன வந்துருச்சு -1, மல்டிப்ளை பண்ணால் என்ன இருந்துச்சு +1. ஆன்சர் ஓவர். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த இருக்குது 28th சம். வெரி சிம்பிள் சம். கீழே 9 இருக்குது. சரிதா. 1லேருந்து என்ன கொடுத்துருக்கான் 8, 1லேருந்து 8. நான் என்ன செய்ய போகிறேன் 1லேருந்து 9 சொல்ல போகிறேன். இப்போ நான் 4th ரூட் ஆஃப் யூனிட்டி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு சம் ஆஃப்னு சொல்லி சொன்னால என்ன சொன்னேன் 0, ப்ராடக்ட் ஆஃப்னு சொல்லி என்ன சொன்னேன் 1. அப்போ 9th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதினோம்னா 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்னு எழுதி எது வரைக்கும் எழுதலாம், ஒமேகா பவர் என்ன எழுதிடலாம் 8 வரைக்கும் எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப்னா 1 ஒமேகா ஸ்கொயர் தானே எழுதுகிறோம், முன்னாடி தானே எழுதுகிறோம், n-1 வரைக்கும் தானே எழுதுகிறோம்டா. நல்லா வச்சு பாரு. கியூப் ரூட் ஆஃப் திருப்பி ரிவிஷன் பண்ணி பாரு. 1 ஒமேகா ஸ்கொயர் தான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ 9th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதினா 8 வரைக்கும் தான் எழுத முடியும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ஆன்சர் என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். சரியா சொல்கிறது. அப்போ +1 மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிரு. இந்த +1 மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிட்டால் என்ன ஒன்று ஆயிரும் -1 ஆயிரும். +1 மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிட்டால் என்ன ஆயிரும் -1 ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் ஒமேகா இருக்கும், ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா 8 ஈக்குவல் என்ன வந்துடும் -1. அப்போ இந்த 1 அங்கிட்டு போன பற்றி கிடைக்கும்ல ஆன்சர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 4 8ன்னு. அதுதான் இதோடைய அர்த்தம். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த இதுதான்
அதனால் இதை எடுத்துட்டு, ஏன்னா ஒமேகா பவர் 1 இந்த 1ல் தானே போட சொல்லியிருக்கேன். அடுத்து 2 3 4 5 6 புரியுதா? அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? -1. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா இந்த சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n தான். அப்போ 1 ஓடையில் ஒமேகா வந்துடும், 2 ஓடையில் ஒமேகா ஸ்கொயர் வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும். புரியுதா? அப்போ நான் இது எக்ஸ்ட்ரா சும்மா சேர்த்துருக்கேன், நானாக கான்செப்ட் எழுதியிருக்கேன். இந்த கான்செப்ட் அதில் நான் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா இந்த கான்செப்ட் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி சிம்பிளாக செய்கிறது. 9th எடுத்துகிட்டு அவன் கேட்ட கணக்கை கொண்டு வரேன். 9th ரூட் ஆஃப் யூனிட்டி எடுத்துகிட்டு அந்த 1 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா மிச்சம் 8 கிடச்சிரும். அந்த 8 தான் அவன் கேட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு 29. இதில் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நான் அப்பயே சொல்லிட்டேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தான் 1 ஒமேகா ஸ்கொயர் = 0. இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா ஒன்று அங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். சரியா? அதே மாதிரி 1 + ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா என்ன செஞ்சுக்கலாம்? - ஒமேகான்னு கொண்டு போய்க்கலாம். மூணுமே சேர்ந்து தான் அதே மாதிரி ஒமேகா கியூப் = 1. இப்போ இந்த கணக்கில் 1ஐயும் இந்த ஒமேகா ஸ்கொயரை எடுத்துட்டோம்னா -ஒமேகா போடலாம். அதே மாதிரி 1 ஒமேகா எடுத்துகிட்டா என்ன எழுதலாம்? -ஒமேகா ஸ்கொயர் எழுதலாம். அப்போ -2 ஒமேகான்னு வரும். ஹோல் 4 என்ன வந்துடும்? 6 வந்துடும். இதில் -2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் 4 6ன்னு வரும். பார்த்துக்க, இந்த இடத்த நான் சொன்னேன், அங்கேயே சொல்லிட்டேன். அடுத்து மைனஸ் எத்தனை டைம் போட்டாலும் ஈவன் நம்பரை போட்டால் 0 இதாயிரும், 1 ஆயிரம். 2 6 டைம்ஸ் போகிறோம், இங்கே ஒரு 2 6 டைம்ஸ் போகிறோம். அப்போ 2 வெளியே எடுத்துகிட்டு எத்தனை 2 இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குனால இப்படி போட்டிருக்கோம். புரியுதா? 2 2 இருக்குல்ல, அதனால் ப்ளஸில் இடையில கூட்டினா 2ல் வரும். புரியுதா சொல்கிறது? 2 6 மல்டிப்ளை பண்ணால் 2 இது வேறு. 2 6 ஆட் பண்ணோம்னா இது ஒரு 2 இது ஒரு 2 2 × 2 அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இல்லையா எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எடுத்துரு 64 வரும், இதுக்கு ஆன்சர் எடுத்துரு 64 வரும், ரெண்டையும் கூட்டி 128 எழுதிரு பேசாமல். அவ்வளோதான். அதே மாதிரி 30வது சம்மு அதே தான். 1 + ஒமேகா + 1 + ஒமேகா ஸ்கொயர் இதை எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 அந்த 2க்கு என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 2 இது பண்ணையிலேயே மல்டிப்ளை பண்ணையிலே என்ன கிடைக்கிது? ஆன்சரு 1. அப்போ நெக்ஸ்ட்டு 2க்கும் அதே கிடைக்கும், அடுத்த 2க்கும் அதே தான் கிடைக்கும். எல்லாமே 20ல் தான் முடியுது. அப்போ 10 பேர் கிடைக்கும். நான் சொல்ல புரியுதா? எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. 2 பேர் சேர்ந்துட்டா 10 பேர் ஆயிரும்ல. அப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது செகண்ட் யூனிட்டில் உள்ள 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் ஸ்லோனர்ஸ்க்கு உள்ளது பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா உனக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் திருப்பி ரீகால் பண்ணி வீடியோவை மெதுவாக போட்டு பார்த்து பாரு. நம்ம கணக்குகளை பார்க்குறத விட மைண்டில் செட் பண்ணி வச்சு செய்கிறது தான் முக்கியம். ஓகே சொல்கிறது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது எதுக்காண்டி பயன்படுது? 10th வரைக்கும் நம்ம ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் இருந்தால் அதை வெளியில் எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாது, பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ ரூட் 16னா வெளியே எடுத்துடலாம் 4 அப்படின்ட்டு. ரூட் -16னா 10th வரைக்கும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாசிபிள். என்ன பாசிபிள்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிட்டோம் அப்படின்னா 4i அப்படின்னு வெளியே எடுத்துடலாம். வெறும் 16 எடுத்தால் 4, மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா i போடணும். ஏன்னா i² -1 அப்படின்ற கான்செப்டில் இதை தான் மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸு. கவனித்து பார்த்துட்டு தான் தெரியும். அதுதான் ஆரம்பிக்கையில் அது ஆரம்பிப்பாங்க. x² + 1 = 0, x² = -1. அப்போ x = ± √(-1). அப்போ x = ±1 இருக்குல்ல ரூட்டுக்குள்ளே, அதனால் i அப்படின்னு வரும். அதுக்கு பேர் தான் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 3rd யூனிட்டில் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, 3rd யூனிட்டில் ஒரு 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 பாலினாமியில் நம்ம சால்வ் பண்ணாமலே ஹவு many ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ரியல் ரூட்ஸ் எவ்வளோ, இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோ, சைன் சேஞ்ச் ஆகிறத வச்சு அதெல்லாம் அந்த இமேஜினரி ரூட்ஸ்லாம் அதில் வரும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பேலன்ஸ் ரூட்ஸ் என்னது? இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தம்பி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முதல்ல தம்பிலாம் எல்லாருமே, கேர்ள்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன். கான்செப்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த மட்டும். அப்போனா தான் நீ ஜெயிக்க முடியும், சென்டம் வாங்க முடியும். எதுவுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு கான்செப்ட் முக்கியம். நம்ம எளிமையாக நினச்சோம்னா செய்ய முடியாது. சரியா சொல்கிறது? பாஸ் ஆகலாம், ஒரு 60 மார்க் எடுக்கலாம். பட் நம்ம சென்டம் வேணும், நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவரி இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், யோசிக்கணும். இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1, ஒமேகா²ன்றது 9th யூனிட்டில் யூஸ் ஆகும். சாரி, இதிலே சொல்லிக்கிட்டே இருக்கேன், பழைய புக்கிலே சொல்லிகிட்டே இருக்கேன். 12th யூனிட்டில் யூஸ் ஆகும். குரூப்பில் பைனரி ஆப்ரேஷனில் அதை யூஸ் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பைனரி ஆப்ரேஷன் சொல்லி. அதே மாதிரி 4th ரூட் ஆஃப் யூனிட்டியவும் குரூப்பில் அங்கே
பைனரி ஆப்ரேஷனில் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் புக்கில் கிடையாது. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அதெல்லாம் டேபிள்ஸ் மாதிரி போட்டு செய்யணும். டைம் இருந்தால் சொல்லித்தரேன். நான் கீழே 9th இந்த 12th யூனிட்டை பார்த்தனால சொல்கிறேன். கீழே 31லேருந்து பாரு 12th யூனிட்டு. அதில் இந்த ஐடென்டிஸ் யூனிக்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் கேட்பாங்க. சரியா சொல்கிறது? ட்ரூத் டேபிள் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நான் சொன்னதை முதல்ல படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்கில் எழுத வேண்டியதில் பாதியாவது எழுதிடலாம். ஒவ்வொன்றிலையும் 2 மார்க் 3 மார்க்கில். நான் சொல்கிற புரியுதா? 7 கேட்குறேன் அப்படின்னா 4 எழுதிடலாம். அதுக்கப்புறம் உன்னுடைய நாலேஜை வச்சு நீ எழுது. நல்லா சென்ட் எடுக்கிற ஆள். எங்களுக்கு தேவை டீச்சர்ஸ் யாரும் ஃபெயிலாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முதல்ல நெக்ஸ்ட்டு அடுத்த ரேஞ்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்த ரேஞ்சுக்கு தான் உன்னைய சென்டத்துக்கு ட்ரை பண்ணுறது. அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஈஸியாக எதுவுமே நினைக்காதீங்கடா தம்பி. ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. ஸோ டேக் கேர். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் பை MRK. ஓகே, தேங்க்யூ.